ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் அறிவில்லாமையால் கெட்டு போகிறார்கள் என்று. ஆமா, சங்காரமாகிறார்கள். ஆனா பாருங்க, சரிங்களா, சிலர் வேதத்தினுடைய அதிக அறிவை பெற்றும் சங்காரமாகிறார்கள். சிலர் என்ன பண்றாங்க? அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். சிலவர் அறிவை பெற்றும் சங்காரமாகிறார்கள். பிரசங்கில சாலமோன் சொல்லுகிறார், புத்திமானும் புத்தியினும் ஒரே மாதிரி தான் சாகிறான்னு சொல்லுகிறார். பிரசங்கி வாசிங்க 2வது அதிகாரம் 16வது வசனம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். அல்லேலூயா. தேவ பக்தி இல்லாமல் ஒருவன் சாகிறன் எப்படி இருக்கிறானோ, அல்லேலூயா, தேவ பக்தி தேவனுடைய அறிவை பெற்றும் கீழ்ப்படியாமையால் ஒருவன் விழுவான் என்றால் அவனுக்கும் அதே நிலைமைதான். அல்லேலூயா. அதனால அவன் ஆண்டவருடைய அறிவை பெற்றதுனால அவன் பெரிய ஆள் கிடையாது. அல்லேலூயா. எப்படி மூடன் சாகிறானோ அப்படிதான் ஞானியும் சாகிறான். அல்லேலூயா. இங்க பாருங்க, என்ன ஒரு பிரச்சனை பாருங்க, இங்க ஒருவனுக்கு நியாயப்பிரமாணம் நன்றாக தெரியும் என்றால் அவன் என்ன பண்ணுவான்னா, நியாயப்பிரமாணத்தை வளைத்து அவன் பேசுவான். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு லா தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவான்? அது ஓட்டையை கண்டுபிடிச்சு எப்படி மிஸ்யூஸ் பண்ணணும்னு தான் கண்டுபிடிப்பான். ஒருவனுக்கு கிரேஸ் தெரிஞ்சாலும் அதுதான் கிரேஸு. ஆமா, கிரேஸ் தெரிஞ்சாலும் அதை எப்படி மடக்கி பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்ப்பான். அல்லேலூயா. அதுல கிரேஸ்ல எப்படி ஓட்டை கண்டுபிடிக்கிறது, எப்படி கிருபையில ஓட்டை கண்டுபிடிக்கிறது தான் பார்ப்பான். அல்லேலூயா. ஆனா நமக்கு தேவை கீழ்ப்படிதல் தான். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். வேற யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. யாரையும் நம்ப வேணாம், என்னையும் கூட நம்ப வேணாம், எந்த ஊழியக்காரனும் நம்ப வேணாம். உங்களுடைய ரட்சிப்புன்னு வரும்பொழுது என்ன வேணும்? யாரை நம்பணும்? ஆண்டவரை மட்டும் நம்புங்க. சில நேரத்தில் நம்ம நம்புவோம், நினைப்போம், சரிங்களா, ஆண்டவர் எனக்கு நல்ல திறமைகளை கொடுத்தா, நல்ல அபிஷேகத்தை கொடுத்தா, நான் ஆண்டவருக்கு நல்லா வல்லமையாய் ஊழியம் செய்வேன், இறங்கி சிக்ஸஸாக அடிப்பேன், 2020 மேட்ச் போல அப்படி நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் வல்லமையெல்லாம் காப்பாத்தாது. அல்லேலூயா. அந்த அபிஷேகமும் வல்லமையும் கூட உங்களை தள்ளி விடுகிறதற்கு வேலை செய்யும். அல்லேலூயா. அந்த அபிஷேகமும் வல்லமையும் கூட என்ன பண்ணும்? ஆமா, உங்களை நிற்க செய்யாது. ஒருவேளை நான் சொல்றது கவனமா கேளுங்க, ஒருவேளை சாத்தானுக்கு அபிஷேகம் கிடைக்காமல் இருந்தால் அவன் இன்னும் பரலோகத்தில் இருந்திருப்பான். அவனுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறதற்கு அதிக சான்சஸ் அவனுக்கு இருந்திருக்கும். அவனுக்கு ஆண்டவர் என்ன, அவனை மகிமையினால கனத்தினால அவனை இதை போல போட்டு அவனை என்ன பண்ணிட்டாரு? அவனை உயர்த்தி வச்சிட்டார். அல்லேலூயா. அவனுக்கு என்ன அபிஷேகத்தை கொடுத்து, வரங்களை கொடுத்து, அவனுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்து, என்ன அவன ஜுவல்லரியை கொடுத்து, பாடல் தளந்தை கொடுத்து அவனை உயர்த்தி வச்சிட்டார். அல்லேலூயா. ஒருவேளை அவனை உயர்த்தாம கவனம் வச்சிருந்தாருன்னா அவன் இருந்திருப்பான் பரலோகத்துல. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் கீழ்ப்படிஞ்சன்னு கூட இருந்திருப்பான் நேரத்துக்கு. அல்லேலூயா. என்னன்னா, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு. அல்லேலூயா. என்ன வேணும்? உங்களுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்தா கீழ்ப்படிதல் இன்னும் டபுள் ஆகணும். வல்லமை 1% அடுத்துனா கீழ்ப்படிதல் 2% வேணும். அல்லேலூயா. வல்லமை தனியா சஸ்டெயின் ஆகாது. அல்லேலூயா. தனியா இயங்க முடியாது. வல்லமையினால தனித்துவமாய் அதுக்கு கீழ்ப்படிதல் கிடையாது. அல்லேலூயா. அவன் பிசாசானவன் அவன் இயங்குகிறது ஆண்டவர் கொடுத்த வல்லமையினால தான். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மகிமையினால தான் பிசாசானவன் இயங்கி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை பேர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா ஒருத்தன் எதுவுமே இல்லாம ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் இருப்பான். பரலோகத்துல ஒரு தேவ தூதர் என்ன பண்ணுவான்? ஆண்டவருக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பான். அல்லேலூயா. ஆமா, இங்க பாருங்க, செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாயே வாசி. அல்லேலூயா. ஆமா, கம்பீரமாய் சிங்கத்தை போல நடந்து போகிறத விட, பிசாச போல வல்லமையோடு அபிஷேகத்தோடு இருந்ததை விட, அல்லேலூயா, ஒன்றும் இல்லாத ஒருத்தன் ஆண்டவருக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனே வாசி. அல்லேலூயா.
இங்க வந்து பாருங்க, எப்படி ஞானி சாகிறானோ அப்படியே மூடன் சாகிறான். அல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நீங்க முதலாவது ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிதல் தாருங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே கிருபைகளை தாருங்க, விசுவாசத்தை தாருங்க, ஆபிரகாமை போல விசுவாசத்தை தாருங்க, இவரை போல கிருபைகளை தாருங்க, இவரை போல அற்புதம் அடையாளம் செய்யட்டும். ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தாருங்க. அல்லேலூயா சொல்லாம எனக்கு உங்களுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய கற்றுத்தாருங்க. என்னுடைய ஈகோவெல்லாம் உடைச்சி தள்ளிட்டு நான் உங்களுக்கு கீழ்ப்படிய எனக்கு கற்றுத்தாரு. அல்லேலூயா. சில நேரம் ஞானம் அதிகம் வந்ததுனால தான் நிறைய சயின்டிஸ்ட் ஆண்டவருக்கு விரோதமாகி பேசிட்டு இருக்காங்க. அப்படிதானே? ஒருவேளை அவன் ஞானம் இல்லாத இருந்தா ஒருவேளை அவன் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு கூட இருப்பான். அதிக சான்சஸ் அவனுக்கு இருக்கு. அல்லேலூயா. சில சயின்டிஸ்ட் ஆண்டவரை உயர்த்தி பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அநேக சயின்டிஸ்ட் ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் ஒருவேளை ஞானம் இல்லாமல் இருந்தா கூட அவன் ஆண்டவர் இருக்கிறார் சொல்லியிருப்பான். அல்லேலூயா. அதனால என்னன்னா, அந்த கிருபை வரங்கள் பத்தாது. அதுக்கு செல்ஃப் சஸ்டைனிங் கெப்பாசிட்டி கிடையாது. அதுக்கு தனியா இயங்கக்கூடிய தகுதி கிடையாது. கீழ்ப்படிதல் என்ற ஒரு இன்கிரிடியன்ட் தேவை. அல்லேலூயா. நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவர் எனக்கு கீழ்ப்படிதல் கொடுங்க. அல்லேலூயா. முதலாவது எனக்கு கீழ்ப்படிதல் தாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாமே, அப்புறம் வரலாம். முதல்ல என்ன நான் நிற்க செய்யுங்க எனக்கு. அல்லேலூயா. முதல்லன்னா என்னுடைய கால்களை ஊனி நிற்க செய்யுங்க. அல்லேலூயா. அப்புறம் அபிஷேகம் பார்த்துக்கலாம், அப்புறம் விசுவாசம் பார்த்துக்கலாம், கிருபை வரம் அப்புறம் பரவாயில்ல, கனி அப்புறம் பரவாயில்ல. அல்லேலூயா. எனக்கு கீழ்ப்படிதல் தாங்க. அல்லேலூயா. ஏன்னா வந்து பாருங்க, இப்பொழுது நான் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என்ன பண்ணணும்? என் சபை காப்பாற்றப்படணும். அல்லேலூயா. என்னுடைய மக்கள் நியாயம் விசாரிக்கும் நாட்களிலே அவர்கள் நீதியாய் நிற்க வேண்டும். அவர்கள் வழி தப்பி போகக்கூடாது. அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா.